அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். நானும் இந்த அரசியல் பதிவுகள்லாம் தவிர்த்தரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் முடியலை. சமீபமாக ஒரு ஒரு காணொளி பார்த்தேன். அதில் ஒரு புறம்போக்கு நாய் ஒன்று சொல்லுது, தமிழர்களை வந்து ஓசி சோறுன்னு சொல்லுது. நீங்கள் தான் ஓசி சோறு திங்கிறதுக்கு தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறீங்க, சரியா? இங்கே வந்து தமிழில் வந்து நாங்கள் தமிழர்கள்னு சொல்லிட்டு நாங்களும் தமிழர்கள் தான் சொல்கிறது, சரியா? எங்களை பார்த்துட்டு நீங்கள் திராவிடர்கள்னு சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் வந்து காட்டிட்டு எங்களோட உழைப்பை சுரண்டி ஓசி சோறு திங்கிறது நீங்கள் தான், சரியா? இதில் வாய் மட்டும் பாரு, நல்லா செனப்பண்ணி மாதிரி கொளுத்துருக்குறேல்ல, இந்த சோறு தமிழ்நாடு போட்ட சோறு, சரியா? நல்லா தின்னு கொளுத்துட்டு எங்களையும் வந்துட்டு இன்றைக்கி ஓசி சோறுன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ திமிரு தெனாவிட்டு இருக்கும். இங்கே இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் வந்து ரோசம் இல்லை, மானம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? என்னைக்காவது ஒரு நாள் தமிழர்கள் எல்லாருமே விழித்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாக்கும் எப்படி விழிச்சுக்குவாங்க தெரியுமா? பண்ணி அடித்து கொள்கிற மாதிரி கொண்டுருவான். ஏன் தெரியுமா? எப்படி பண்ணி அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப வார்த்தையை அளந்து பேசணும். வந்து உக்காந்துக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு அதிகாரத்தில் உக்காந்துக்கிட்டு 52% நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதுனால வந்து இது இல்லை, சரியா? உங்களோட இன்னமும் வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது நீங்கள் தான். எல்லாம் தெரியும். தமிழர்கள் இருந்தாலும் வாழ்ந்து விட்டு போங்கள் என்ற ஒரு பெரும்பான்மையான போக்கோடு இருக்கிறதுனால நீங்கள்லாம் வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, சரியா? ரொம்ப ஓவராக வாய் பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா எங்களுக்கும் பேச தெரியும். வார்த்தையை அளந்து பேசுங்க. இல்லை அவ்வளோதான், நடக்கிறதே வேறையாயிடும். என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? ஓசி சோறு இது இதுன்ட்டு. இங்கே இருக்கிறவங்களாம் நான் சொரணை இல்லாமல் உட்காந்துருக்கிறேன்னு நினச்சிங்களா? எல்லாரும் திருந்துவதற்கு ஒரு காலம் தேவைப்படுகிறது. இவ்வளவு நாளாக எங்கள் தந்தையர்களையும் தாத்தாக்களையும் அடிமையாக்கி வச்சுருந்தீங்க. இனி வரக்கூடிய சமுதாயம் அப்படி இருக்காது. மனசில் வச்சுட்டு பேசுங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பேசுகிற வாய்க்கு இங்கே அவருக்கு அப்பாவி தெலுங்கர்கள் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். நீங்கள்லாம் உடனே வண்டியை தூக்கிட்டு ஓடிடுவீங்க, பொட்டியை கட்டிட்டு ஓடிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பணம் காசு இருக்குது. இங்கே இருக்க அப்பாவி தெலுங்கர்கள் பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரே காரணத்தினால எல்லோரும் அமைதியாக இருக்கும். மனசில் வச்சுட்டு பேசணும். கொஞ்சமாவது ரோசப்படுங்க தமிழர்களே. அந்த பொம்பளை பேசுனதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கும் உண்மையிலேயே நீங்கள்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனான்னு கேட்குற மாதிரி இருக்குது. ரோசப்படுங்க, இனமான உணர்வு கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. ரொம்ப கோவம் வருது. வேறு ஏதாவது பேசிடுவோமான்னு பயமாக இருக்குது, அதனால் முடிச்சுக்கிறேன்.